பையன் தமிழ் அழகு. இப்போ ஔவையார் வச்சு நிறையா நம்ம சொல்லியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அவை தமிழை பல வழியிலையும் சிறப்பாக வச்சவங்க. அது தமிழ் பேசினாலும் அழகு தான், அதை திட்டினாலும் அழகுங்கிறதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ஔவையார் ஒரு ஊராக போய் ஒரு மாட்டு மன்னரையாக பார்த்து அவங்கள புகழ்ந்து பாடுற பழக்கம் ஒன்று இல்லை. ஒரு சமயம் ஒரு நாட்டுக்கு போய் ஒரு மன்னருடைய சபையில் அப்போ போகும்போது அங்குள்ள பொதுவாக புலவர்களுக்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொஞ்சம் பொறாமை வரும். அது ஔவையாரை பார்த்தா அவர் அந்த மன்னர் ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால அங்குள்ள ஒரு புலவருக்கு ரொம்ப ஔவையார் மேலே ஒரு பொறாமை. இவர் என்ன சொன்னார், பேசும்போது ஔவையாரை பார்த்து, ஒரு கால் பந்தலிட்டு விடும் பந்தல் ஏதடி அப்படின்னு கேட்பாரு. ஒரு கால் பந்தல் விட்டு போடும் பந்தல் ஏதடி அப்படின்னு டீடு போட்டு பேசுகிறாரு. உடனே ஔவையாருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஒன்று என்ன சொல்லுவா, ஓஹோ நம்மளை அவமானப்படுத்தன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு, எட்டேகால் லட்சணமே எமேனும் பதியே கூரை இல்லா வீடே மட்டி இல்லா மூத்தவடே ஒன்னே மக்கா தையன்னா ராமதூதனே ஆரையடா கேட்டா பந்தாலி ஒத்தக்கால் பந்தலேருந்து ஆரையடா பார்த்தா என்ன கீரைந்து ஆரைக்கீரை கிடையாதுன்னு சொல்லி பதில் சொன்னான். ஏன்னா ஆரைக்கீரைங்கிற செடி அந்த செடியிலேயே பந்தல் மாதிரி பெருசாக படர்ந்துருமா. அதனால தான் அதுதான் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டா, இத்தனை சொல்லியிருக்கா. ஏன்னா 8 லட்சணமே யமனேரும் பதியே கூரை இல்லா வீடே ராமன் வீடே ஒன்னே முக்கால் தையன்னா மட்டில்லா மூத்தவடை அப்படின்னு என்ன தெரியுமா, 8 8ன்னா தமிழில் அப்படிங்கிறது தான் 8ன்னு சொல்லுவான். நம்ம கால்கிறதுக்கு அப்படிங்கிறது. அப்போ அவலட்சணம் 8 லட்சணமே சொன்னால் அவலட்சணம். யமனேரும் 17 யமன் எதில் வருவார், எருவ மாட்டில் வருவார். அப்போ யமனேரும் 10ங்கிறப்போ எருவ மாடு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கூரையில்லா வீடுனா என்ன சொல்லுவோம், குட்டிச்சுவர்னு சொல்லுவோம். அப்போ கூரையில்லா வீடுனா குட்டிச்சுவர்னு அர்த்தம். அப்புறம் சொல்லுவோம் மட்டில்லா பெரியம்மைனா, மட்டில்லான்னா மூதேவிக்கு பேர் மட்டில்லா பெரியம்மை. அதாவது சின்னவளுங்கிறது சீதா, பெரியவளுங்கிறது மூதேவி. அதாவது மட்டில்லா பெரியம்மையே ஒன்னே முக்கால் தையன்னா. ஒன்றுங்கிற காலத்துக்கு கேட்கறதான் ஒன்று. நம்ம அந்த காலத்தில் எழுத்தாது தமிழ் படத்தில் இருக்கும்போது கேட்கறதான் ஒன்று சொல்லுவாங்க. முக்காலுக்கிறதுக்கு லூ சொல்லுவாங்க. தையன்னா சொன்னால் தை கழுதை அப்படின்னா. அப்போ என்ன சொல்கிறா, அவலட்சணமே குட்டிச்சுவரு எருவ மாடு மூதேவிய குரங்கே ராமனுடைய தூதன் யாரு, ஆஞ்சநேயர். அவர் யாருன்னா குரங்கு. அப்படின்னு பல மொழியும் சொல்லி தமிழை அழகுபடுத்தி அந்த சொல்லிட்டு ஆரையடா கேட்கிறாய். அதாவது அவன் சொன்னா ஆரை பந்தல் சொல்லிடின்னு சொன்னார்ல, அந்த டி இருக்கான்னு ஆரையடா கேட்கிறாய் ஆரை பந்தலடா அப்படின்னு சொல்லி பதில் சொல்றான். இந்த தமிழை திட்டினாலும் அழகாக சொல்லக்கூடிய ஔவையின் திறமையை பாராட்டக்கூடிய ஒரு சின்ன ஒரு கதை இது.